தாடி வளர்த்தா தாடி முடி கூட நல்லா நிறைய வளருது, ஆனா தலைமுடி மட்டும் சரியா வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கவலை. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது, தலை முழுவதும் வழுக்கையாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நிறைய பேரோட கவலை. நம்மளுடைய கவனத்தை முழுவதும் அங்கே கொண்டு போயிடுறோம். ஐயோ தலைமுடி உதிருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய கவனம் அந்த தலைமுடி உதிர்தல் மீது போகிறதுனால இன்னும் அதிகப்படியான உதிர ஆரம்பிச்சிருது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தலைமுடி எப்போ அதிகமாக உதிர்ந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த காலகட்டத்தில். இதுல குறிப்பாக உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்கும் உங்களுடைய தலைமுடிக்கும் நேரடியான சம்பந்தமான ஒரு ஆர்கன் இருக்குது. அப்ப இரண்டாவது காரணமான வெப்பம் இருக்கு இல்லையா, அது இந்த உறுப்புகள்ல தாக்கப்படும் பொழுது சிறுநீரகத்தில் அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் அதிகமாக உதிரும், இளநரை ஏற்படும். இன்னைக்கு 15 வயசு 20 வயசு பசங்களுக்கே முடியெல்லாம் நரைச்சு போகுன்ற சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுக்கு கால் பாதத்தில் முடிவடையும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லா நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் முடிவடையா. இப்ப கால் பாதத்துக்கும் உறுப்புகளுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு. கால் பாதம் மூலமாக உங்களுக்கு தலைமுடி உதிர்தலை கட் பண்றதுக்கு உங்களுடைய கல்லீரல் சிறுநீரகத்தை குளிர்ச்சி பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தலைமுடி உதிருது, இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடிய நபரா நீங்க, எளிமையான சொல்யூஷனை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அப்படின்றது கூட தலைமுடியோட பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம தலைக்கு ஏதாவது ஆயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிறைய பாத்தீங்கன்னா முழங்கால் வரை வளர்ந்துச்சு. அதாவது தலைமுடி பாத்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா முழங்கால் வரைக்கும் தொங்கும். பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்குமே. அப்படி இருந்த இனம் இன்னைக்கு முழங்கால் வரைக்கும் போகலங்க, நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கிராப் கட்டிங் போட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுருச்சு. தாடி வளர்த்தா தாடி முடி கூட நல்லா நிறைய வளருது, ஆனா தலைமுடி மட்டும் சரியா வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கவலை. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது, தலை முழுவதும் வழுக்கையாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நிறைய பேரோட கவலை. பொதுவாக நம்மளுடைய உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணியை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்களும் மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தலைமுடியும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உற்பத்தி ஆகக்கூடிய கவுண்டிங்கை விட அந்த உதிரக்கூடிய கவுண்டிங் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சோன்னு உதிர்ந்த உடனே என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுடைய கவனத்தை முழுவதும் அங்க கொண்டு போயிடுறோம். ஐயோ தலைமுடி உதிருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுடைய கவனம் அந்த தலைமுடி உதிர்தல் மீது போறதுனால இன்னும் அதிகப்படியான உதிர ஆரம்பிச்சிருது. நீங்க பாருங்க, தலைமுடி உதிர்வதற்கு அடிப்படையான காரணங்கள் நிறைய இருக்குது. அதுதான் அந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தலைமுடி எப்ப அதிகமா உதிர்ந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ல இருந்த காலகட்டத்துல, நல்லா ஹாப்பியா நீங்க இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் சைனிங்கா தான் இருக்கும், முடியெல்லாம் நல்ல வளரக்கூடிய தன்மையில தான் இருக்கும். நீங்க எப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்களோ அப்ப முடியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும், அப்படியே கொத்து கொத்தா உதிர ஆரம்பிக்கும். அப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தலைமுடிக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நீங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபுக்கு கொண்டு போனால் மட்டுமே முடி உதிர்தல்ன்றது தடுக்கப்பட்டு முடி நீளமாக வளர்றது ஃபர்ஸ்ட் வரும். ஆனா அதுதானங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்றது சில பேருக்கு இருக்கலாம். எளிமையான சொல்யூஷனும் உங்களுக்கு சொல்றேன், பயன்படுத்தி பாருங்க. ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னா, தலைமுடி அப்படின்றது அந்த தலைமுடியினுடைய வேர்க்கால்ல ஒரு ஈரப்பதம் இருக்கும். எப்பவுமே அந்த ஈரப்பதம் இருந்ததுனாலதான் தலைமுடி செழுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த செழுமையா வளரும். இன்னைக்கு நிறைய செடி கொடிகள் தாவரத்துக்கெல்லாம் அதுல இருக்கக்கூடிய வேர் இருக்கும், அந்த வேர்ல ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும். அது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடிய தன்மையில இருக்கும். நம்மளுடைய முடியும் அப்படிதான். அப்ப அந்த ஈரப்பதம் எப்ப குறையுதோ அப்ப எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருது. நீங்க பாருங்க, ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துல மழை காலங்கள்ல அப்படியே செழுமையா இருக்குது. ஆனா அதுவே வெயில் காலம் வரப்படும் பொழுது, வெயில் காலத்துல அக்கினி நட்சத்திர வெயில் மாதிரி உச்சத்துல இருக்கப்படும் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா அது இலையுதிர் காலம் தான். பார்த்தேன் அப்படியே ஃபுல்லா அப்படியே கொத்து கொத்தா அந்த இலைகள்லாம் உதிரும், மொட்டை மரம் மாறிடும். மீண்டும் திரும்பவும் மழைக்காலம் வந்தோம்னா அப்படியே பூத்து குழுங்கும்.
கரெக்டுங்களா? அதனால அந்த இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிர்வது போல் ஏன் உதிர்ந்துச்சு? அதிகப்படியான வெப்பம், பூமியில நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு, நீர்மட்டம் இன்னும் அடியில போயிருச்சு, வேர்க்கால்கள்ல ஈரப்பதம் இல்லை, அதனால இலைகள் அந்த மரத்துல இருந்து மேல கிளைகள், கிளையோட உச்சி கிளையிலிருந்து அந்த கிளை சப்கிளைகள்லாம் பிரிஞ்சு அந்த கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் உதிர ஆரம்பிச்சிருச்சு, அந்த கிளைகளும் வாட ஆரம்பிச்சிருச்சு, மரத்தினுடைய பட்டை வாட்டமா இருக்குது. கரெக்டுங்களா? உடல்லையும் அதே போல அதிகப்படியான வெப்பம் இருந்தால் அது என்ன நடக்கும்னா உங்களுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய நீர் ஈரப்பதத்தை குறைச்சிரும், தலைமுடி அதிகமாக உதிரும். இதுல குறிப்பாக உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்கும் உங்களுடைய தலைமுடிக்கும் நேரடியான சம்பந்தமான ஒரு ஆர்கன் இருக்கு. அப்ப இரண்டாவது காரணமான வெப்பம் இருக்கு இல்லையா, அது இந்த உறுப்புகள்ல தாக்கப்படும் பொழுது இதன் மூலமாகவும் அங்க பாத்தீங்கன்னா தலைமுடி உதிர்தல்ன்றது நடக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அப்ப இந்த வெப்ப தாக்கம் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் தாக்குதுன்னு சொன்னோம்ல, எந்த உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் கிட்னி. சிறுநீரகத்தில் அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டால் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல் அதிகமா உதிரும், இளநரை ஏற்படும். இன்னைக்கு 15 வயசு 20 வயசு பசங்களுக்கே முடியெல்லாம் நரைச்சு போகுதுன்ற சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு. 25 வயசுல அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய முடி நரைமுடிகளாக மாறிடுது. அப்ப அந்த இளநரை ஏன் ஏற்படுது அப்படின்னா கூட உங்களுடைய சிறுநீரகத்தில் அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப கல்லீரல் சூடு அண்ட் சிறுநீரக சூடு, கிட்னி சூடு, இந்த கல்லீரல் சூட்டையும் உங்களுடைய சிறுநீரக சூட்டையும் நீங்க குறைச்சிங்கன்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்றது கட் ஆயிட்டு தலைமுடி நல்ல கிரௌத், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இந்த இரண்டு உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வெப்ப தாக்கம் தான் உங்களுக்கு தலைமுடி உதிர்தல். சரி, இதுக்கு என்ன பண்ணலாங்க சொல்யூஷன் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஹீமோகுளோபின் பற்றாக்குறை, அதாவது உடலில் ரத்தம் பற்றாக்குறை ஏற்பட்டால் கூட தலைமுடி உதிரும் அப்படின்ற ஒரு செயல். அப்ப தலைமுடி உதிருதுன்னா நீங்க உடனே உங்களுடைய பிளட் கவுண்டிங்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிளட் கம்மியா இருக்குது அப்படிங்கும் பொழுது அதனுடைய சிறத்தன்மை, அதனுடைய கட்டித்தன்மைக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் கூட ஏற்படலாம். அப்ப நமக்கு பிளட் கவுண்டிங்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையையும் நம்ம பண்ணி ஆகணும். அது தலைமுடி உதிர்தல் அப்படின்ற அந்த பிரச்சனையிலிருந்து காத்து கொடுக்கும். பெட்டர் ஒன்று. இது மாதிரி உள்ள அடிப்படையான சில காரணங்கள் நம்ம சரி பண்ணோம்னாலே இந்த தலைமுடியை அதிகமா நல்ல கிரௌத் வளர வைக்க முடியும். இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்குது. இப்ப ஜெனட்டிக்கா அப்பாவோட அப்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தலைமுடி வழுக்கையா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெனட்டிக்காவே அவருக்கு வழுக்கை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவர்களுக்கும் இந்த நிச்சயமா சிறுநீரகமும் கல்லீரலும் அதிகப்படியான சூடு தாக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் தலைமுடி உதிர்ந்திருக்கும். நீங்க 20 வயசு 25 வயசுல இருந்தே நீங்க உங்களுடைய சிறுநீரகத்தை கூலா வச்சுக்கணும், உங்களுடைய கல்லீரலை கூலா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தலைமுடியை நீங்க பாதுகாத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு வழி. ரைட்டுங்க. இப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான ஈஸியான சொல்யூஷன் என்னங்க அப்படின்னா, ஈஸியான சொல்யூஷன் நீங்க வீட்டில இருந்தே பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். ஆமா, ஏன்னா தலைமுடி ஊதுருது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வரப்படும் பொழுது நாமளுமே பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரகத்தை கூல் பண்ற மாதிரி, கல்லீரலை கூல் பண்ற மாதிரி ஒரு ஆயில் கூட கொடுப்போம் அவங்களுக்கு. தலைமுடிக்கு ஹேர் ஆயில் ஒன்று கொடுப்போம். அது என்னன்னா அவங்களுக்கு தலைமுடிக்கு அந்த இடத்துல ஈரப்பதத்தை கொடுக்கறத மட்டுமல்ல, உள்ளுறுப்புகளை குளிர்ச்சிப்படுத்தும். அப்பதான் அது பெர்மனண்டா நல்ல முடி கிரௌத்தை கொடுக்கும். நீங்க தற்காலிகமா ஒரு எண்ணெய் ஆயில வாங்கி நீங்க தேய்ச்சிங்கன்னா தற்காலிகமான ஒரு வளர்ச்சி மாதிரி தெரியும், திரும்பவும் பாத்தீங்கன்னா அது டிராபேக் ஆக தான் செய்யும். ஆனா உங்களுடைய கல்லீரலையும் மண்ணீரலையும் குளிர்ச்சிப்படுத்தணும், உங்களுடைய சிறுநீரகத்தை குளிர்ச்சிப்படுத்தணும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் நான் சொன்ன எல்லா காரணங்களையும் ரிலீஸ் பண்ற மாதிரி உள்ள ஒரு ஆயிலை கொடுப்போம். அதுலயே மிகப்பெரிய மாற்றம் வரும். ஆமா, இப்ப நீங்க வீட்டுல இருந்து நீங்க ஃபாலோ பண்றதுனால ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை பயன்படுத்தி பாருங்க. அதுலயே ஒரு அருமையான மாற்றம் வரும். என்ன அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளது கால் பாதத்தில் முடிவடையும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லா நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்துல முடிவடையும் இல்லையா? இப்ப கால் பாதத்துக்கும் உறுப்புகளுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதன் மூலமாக அப்ப கால் பாதம் மூலமாக உள்ளுறுப்புகளை நாம குளிர்ச்சியடைய செய்யலாம். இதன் மூலமாக தலைமுடி உதிர்தலை நாம கட் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்ப நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில சிகிச்சை அப்படின்றதே கால் பாதத்துல கொடுக்கறது தான். இந்த பாத பூசா சிகிச்சைன்றதன் மூலமாக தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமான சொல்யூஷனே கொடுப்பாங்க.
அப்ப இதன் மூலமா இன்னைக்கு லேப் ரிப்போர்ட் ப்ரூஃபோட நம்ம வந்து மாற்றங்கள் கிடைக்க வருது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப எவ்வளவு விஷயம் வந்து கால் பாதத்தில் இருக்குதுன்றத பாருங்களேன். ஆமா, பாத ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கால் பாதம் மூலமாக உங்களுக்கு தலைமுடி உதிர்தலை கட் பண்றதுக்கு, உங்களுடைய கல்லீரல் சிறுநீரகத்தை குளிர்ச்சி பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் இருக்குன்னு பாருங்க. பொதுவாக கல்லீரல் சூடும் அவங்களுடைய சிறுநீரக சூடும் இருக்கிறவங்களுக்கு சரியா தூக்கம் வராது, பரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கெல்லாம் தலைமுடி உதிர்தோ நீங்க பாருங்க, நைட்டு சரியா தூக்கம் வராது, பரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. கனவு தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்கின மாதிரியே இருக்காது, நிறைய உள்ள படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ப்ரூஃப். ஓகேங்களா? ஓ கரெக்ட், கல்லீரல் சூடு இருந்தா இது நடக்கும், சிறுநீரக சூடு இருந்தா இது நடக்கும். என்ன பண்ணலாங்க இதுக்கு அப்படின்னா, நைட்டு படுக்கப்படும் பொழுது கால் பாதத்தை முதல்ல வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து லைட்டாக துடைச்சிட்டு, நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே கொஞ்சம் எடுத்து நம்மளுடைய கால் பாதத்தில் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி சின்ன ஒரு மசாஜ் மாதிரி கால் பாதத்துக்கு உங்களுடைய கையிலேயே அப்படியே தேய்ச்சி மசாஜ் பண்ணிக்கோங்க. சொதன்னு ரொம்ப அதிகமாக தேய்க்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் தேய்ச்சாலே உங்களுக்கு என்ன நடக்கும், அப்படியே பிடிச்சி இழுத்துரும் எண்ணெயை. ஏன்னா அவ்வளவு சூடு உடம்புல இருக்கிறதுனால இழுத்துரும். அதனால நீங்க டெய்லி கண்டினியூஸா நீங்க கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அப்பெல்லாம் இழுக்காது, கரெக்டா வந்துடும். அதனால கொஞ்சம் எடுத்து கால் பாதத்துல தேய்ச்சி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க. இடையில எந்திரிப்பேன், பாத்ரூம் போவேன்னா நீங்க ரொம்ப சேஃபா தான் அந்த மாதிரி தேய்க்கணும். அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வேணா ஒரு சாக்ஸ் மாட்டிக்கங்க, அது கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா இடையில எந்திரிச்சு கீழே விழுந்துடக்கூடாது. அதனால இந்த டெக்னிக்கை நீங்க செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நைட்டு படுக்கும் பொழுது நீங்க கால் பாதத்துல இந்த எண்ணெயை மட்டும் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில், அதாவது பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், 15 டேஸ்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், 1 மாதம் 2 மாதங்கள்ல அருமையான மாற்றங்கள் தெரிய வரும். இதை நீங்க அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நீங்க போறீங்களான்னு கவனிச்சு பாருங்க. ஏன்னா இதன் மூலமாக தூக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஒண்ணு. அடுத்தது நைட்டு வந்து உங்களுடைய பிளட்டை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை கல்லீரல் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, பிளட்டை சுத்தப்படுத்துவாரு. அப்ப பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். கல்லீரலுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும் நைட் நல்லா தூங்கினாலே. அப்ப அதே போல வந்து சிறுநீரகமும் நைட் நல்லா தூங்கப்படும் பொழுதுதான் ரத்தத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா டைலூட் பண்ணக்கூடிய வேலையை பூராமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காலையில எழுந்தோம்னா அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு யூரின் வர ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த வேலையெல்லாம் அந்த இரவு நேரங்கள்ல சிறப்பா நடக்கும். இதன் மூலமாக இந்த உறுப்புகள் குளிர்ச்சி அடையும், உங்களுடைய தலைமுடி பாதுகாக்கப்படும். முடி உங்களுக்கு நல்ல அடர்த்தியாக நீளமா வளர்வதற்கு எளிமையான ஒரு டிப்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொன்னாலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஃபாலோ பண்ண செய்து அவர்களையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வாழ வழிவகையை ஏற்படுத்திக் கொடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.